கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ அமெரிக்கா என்றும் உங்களுடன் ரேடியோ அமெரிக்கா என்றும் உங்களுடன் என்றும் உங்களுடன். ஏப்ரல் 4 இன்றைய புனித இசிதோர். இவர் கணினி பயன்படுத்துவோர் மற்றும் கணிப்பொறியாளர்களின் பாதுகாவலர். தாம் எழுதும் பொருளை தம்வயமாக்கி அதன் நிகழ்ச்சிகளை எல்லா கோணங்களிலிருந்தும் ஆய்வு செய்து விவரங்களின் மீது ஆழ்ந்த கவனம் செலுத்துவது வரலாற்று ஆசிரியரின் கடமை என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்தவர்தான் நம்முடைய புனிதர். இவர் ஏறக்குறைய 560ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் கார்த்தஜூனாவில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் சவேரியானுஸ் மற்றும் தியோடராவ் ஆவர். மூத்த அண்ணன் லியாண்டர் செவிலே நகர ஆயராகவும் இவருடைய தம்பி ஃபுல்ஜெனியஸ் ஆஸ்டிஜி நகர ஆயராகவும் பணியாற்றியவர்கள். இவருடைய சகோதரி புளோரன்சியாவும் ஒரு துறவியாக இருந்தவர். இவர்கள் குடும்பமே ஒரு இறை அழைத்தல் பெற்ற குடும்பமாக இருந்த நிலையில் இசிதோர் செவிலேயில் இருந்த பேராலய பள்ளியில் தொடக்க கல்வியை பயின்று வந்தார். அங்கே கற்றறிந்த கல்வியாளர்கள் ஒன்றிணைந்து குழுவாக இயங்கி கல்வி கற்பித்து வந்தார்கள். அந்த கல்லூரியில் தலைவராக லியாண்டர் இருந்தார். இவர்களின் நேர்த்தியான கற்பித்தலால் வெகு விரைவிலேயே லத்தீன் கிரேக்க மொழிகளை பிழையற பேசவும் எழுதவும் கற்றுத் தேர்ந்தவர் நமது புனிதர். குருத்துவ பயிற்சி பெற்று குருவாக திருநிலை பெற்ற இவர் துறவு மடங்கள் மீதும் துறவிகள் மீதும் அளவற்ற பாசம் வைத்திருந்தார். எனவே அவர்களுக்கு தம்மாலான ஆதரவை நல்கினார். குருத்துவ பணியில் சிறந்து விளங்கிய புனித இசிதோரின் வாழ்வை பற்றி இன்னும் ஒரு அழகான பாடலுக்கு பின் கேட்போம். அஞ்சாதே என் மகனே,
நடத்திடுவேன் உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர் நானும் மயங்கிப் போனேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர் நானும் மயங்கிப் போனேன் எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய் விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன் உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய் உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன் எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய் விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன் உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய் உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன் அஞ்சாதே என் மகளே உன்னோடு நான் இருப்பேன் கலங்காதே என் மகளே கரம் பிடித்து நடத்திடுவேன் உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர் நானும் மயங்கிப் போனேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர் நானும் மயங்கிப் போனேன் ஆ ஆ எவ்வாறு குருத்துவ பயிற்சியிலும் துறவிகளுக்கு உதவுவதிலும் சிறந்து விளங்கினாரோ அதுபோல தன்னுடைய அண்ணனும் ஆயருமான லியாண்டர் இறந்தவுடன் செவிலே நகர ஆயராக இவர் உயர்த்தப்படுகிறார். இவரின் காலத்தில் பன்னெடு காலமாக இருந்த பாரம்பரிய கல்விக்கு எதிராக புதிய முறைகள் அந்த நாட்டிலே புகுத்தப்படுகின்றன. மக்களின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார முறைகள் அங்கே கேள்விக்குள்ளாகின. வெளிநாட்டு மோகத்தினால் தங்களின் அடையாளங்களை மக்கள் இழக்க ஆரம்பிக்கின்றார்கள். இதன் தாக்கத்தை உணர்ந்த இசிதோர் தன்னுடைய தாயக மக்களின் நலனுக்காகவும் அவர்களது கலாச்சார அழகை காக்கவும் உழைத்தார். மேலும் கல்வி மற்றும் மதம் சார்ந்த ஒழுங்குமுறைகளை வகுத்து அதனை எல்லாரும் கடைபிடிக்க இவர் வழிவகுக்கின்றார். நவம்பர் 13, 619 செவிலேவிலும் 633 டிசம்பர் 5 தொலேடோவிலும் நடந்த ஆயர் மன்ற கூட்டங்களில் அண்ணன் லியாண்டர் போலவே இவரும் முக்கிய இடம் வகிக்கின்றார். அங்கே நடைபெற்ற தேசிய அளவிலான 4வது கூட்டத்தில் ஸ்பெயின் நாட்டு அனைத்து ஆயர்களும் கலந்து கொள்கின்றனர். அந்த கூட்டத்தில் நமது புனிதர் பேசுகின்ற போது எல்லா ஆயர்களும் தங்கள் பேராலயங்களில்
ஏற்கனவே இயங்கும் பள்ளிகளுக்கு அருகிலே குருமடம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் எனவும், ஏற்கனவே இருந்தது போல கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழியை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும், மருத்துவம் மற்றும் சட்டம் சார்ந்த படிப்பு நோக்கி மாணவ சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் எனவும் உரைக்கின்றார். இவை இரண்டும் எல்லாரின் ஒப்புதலுடன் நடைமுறைக்கு வந்தன. இவ்வளவு சிறப்புமிக்க பணிகளை செய்த நமது புனிதரை சமகாலத்தவரான சரகோசா நகர் ஆயர் ஸ்பெயின் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை அழிக்க வந்த அந்நிய சக்திகளிடமிருந்து ஸ்பெயின் மக்களை காப்பாற்ற கடவுளால் அழைக்கப்பட்டவர் என்று புகழ்கின்றார். தம் மக்களுக்காகவே வாழ்ந்த நமது புனிதர் 636ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் நாள் இவ்வுலக வாழ்வை முடிக்கின்றார். நாமும் நமது புனிதரை போன்று தமது கலாச்சார வேர்களை மாண்புடன் நேசிக்கும், மரியாதையுடன் போதிக்கும் எல்லாரும் வாழ தகுதியுள்ளவர்கள் என்பதை உணர்ந்து வாழ முயல்வோம். மனதினில் பேச, காதில் இசைக்க, வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க, காலம் தோறும் நம் வாழ்நாளில் வருமே இன்பமான பல நினைவுகள் தருமே. ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ், ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.